எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் பத்தி தெரிஞ்சிக்க வாங்க, கண்ணும் கருத்தும் வச்சு புரிஞ்சிக்க வாங்க. அறிவின் ஒளியால் சிகரம் ஏற வாழ்க்கை முழுதும் உடன் வரும் துணை இது. எண்ணும் எழுத்தும் பத்தி தெரிஞ்சிக்க வாங்க. எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற சீரிய திட்டத்தை களத்தில் சிறப்பாக செயல்படுத்த உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இனிக்கும் கணக்கு பாடத்தோட ஆசிரியர் கையேட்டையும் மாணவர்கள் மனதில் மகிழ்ச்சியை தூண்டும் பயிற்சி நூலின் வடிவமைப்பை பற்றியும் தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கணக்கு பாட வகுப்பறையானது மகிழ்ச்சி நிறைந்த விளையாட்டுகளை விளையாடி வண்ணமயமான பொம்மலாட்டங்களை நிகழ்த்தி ஆர்வமூட்டும் வகையில் செயல்பாடுகள் பலவற்றை கொண்டிருக்கணும். அதை அடிப்படையாக கொண்டுதான் கற்பித்தலுக்கு ஏற்ற வகையில் நமது ஆசிரியர் கையேடு வடிவமைக்கப்பட்டு இருக்கு. மாணவர்கள் மனசுல கணக்கு பாட கருத்துகள் கல்லில் வடித்த சிற்பமா பதியும் வகையில செயல்பாடுகள் அனைத்துமே ஒவ்வொரு கட்டகத்திலும் அனுமானித்தல், பொருட்களை கையாளுதல், மனக்கணக்கு மற்றும் வரி வடிவ கணக்கு அப்படிங்கிற வரிசையில அமைக்கப்பட்டு இருக்கு. எண்ணும் எழுத்தும் கணக்கு வகுப்பறையானது மாணவர்கள் மைய கற்றலுக்கு வழிவகுக்கும் வகையில குழு செயல்பாடு, இணை செயல்பாடுகள் மற்றும் தனிநபர் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. முதல் பருவத்திற்கான கணக்கு ஆசிரியர் கையேடு 12 கட்டகங்களை உள்ளடக்கியது. இதில் முதல் 3 கட்டகங்கள் அரும்பு, மொட்டு மற்றும் மலர் நிலையில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான முன் தயாரிப்பு செயல்பாடுகளை கொண்டது. புதிதாக பள்ளிக்கு வருகை தரக்கூடிய அரும்பு நிலை மாணவர்களையும் 1 மாத இடைவெளிக்கு பிறகு பள்ளிக்கு வருகை தரும் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களையும் நிலையான கற்றலுக்கு தயார்படுத்தும் வகையில் செயல்பாடுகள் அனைத்தும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 4, 5, 6 ஆகிய கட்டகங்கள்ல எண்கள் அறிமுகம் செய்யப்படுது. இந்த 3 கட்டகங்கள்ல அரும்பு நிலை மாணவர்களுக்கு 9 வரையிலான எண்களும், மொட்டுநிலை மாணவர்களுக்கு 20 வரையிலான எண்களும், மலர்நிலை மாணவர்களுக்கு 99 வரையிலான எண்களும் அறிமுகம் செய்யப்படுது. 7 மற்றும் 8ஆம் கட்டகங்கள்ல எண்களை ஒப்பிடுதல், முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண், ஏறு வரிசை, இறங்கு வரிசை தொடர்பான செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாடுகளை கற்றுத்தரும்போது அந்தந்த நிலை மாணவர்களுக்கு ஏற்ற வகையில எண்களை மட்டும் மாற்றி அமைத்தா போதுமானது. இதே போல கட்டகங்கள் 9 முதல் 11 வரை கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளில் கூட்டல் தொடர்பான செயல்பாடுகளை அந்தந்த நிலை மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் எண்களை மட்டும் மாற்றி செயல்படுத்தினா போதுமானது. 12ஆம் கட்டகத்தில் உள்ள செயல்பாடுகள் அனைத்து நிலை மாணவர்களுக்கும் 9க்குள் கழித்தலை அறிமுகம் செய்யும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வகுப்பு கற்பித்தல் சூழ்நிலையில் கையேட்டில் உள்ள ஒவ்வொரு செயல்பாட்டையும் அரும்பு நிலை மாணவர்களுக்கு 1 முதல் 9 வரையிலான எண்களையும், மொட்டுநிலை மாணவர்களுக்கு 1 முதல் 20 வரையிலான எண்களையும், மலர்நிலை மாணவர்களுக்கு 1 முதல் 99 வரையிலான எண்களையும் கொண்டு ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியும். தனி வகுப்பு கற்பித்தலிலும் கட்டகத்தில் இருக்கிற அனைத்து செயல்பாடுகளையுமே அந்தந்த நிலை மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் தனித்தனியாகவும் கற்பிக்க முடியும் என்பது தனிச்சிறப்பு. பல்வகுப்பு கற்பித்தல்ல ஒவ்வொரு செயல்பாட்டையும் அந்தந்த நிலைக்கு ஏற்ற வகையில் கற்பிக்க இயலும். அதே போல தனி வகுப்பு கற்பித்தலுக்கு பொருந்துமாறும் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கையேட்டினுடைய கூடுதல் சிறப்பு. ஒவ்வொரு கட்டகமும் 2 ஆயத்த செயல்பாடுகளுடன் தொடங்கும். 1 பாடல், கலந்துரையாடல் மற்றும் விளையாட்டாக இருக்கும். மற்றொன்று உடலியக்க செயல்பாடாக அமைந்திருக்கும். அதைத் தொடர்ந்து 90 நிமிட பாடவேளைக்கு ஏற்ப 2 அல்லது 3 செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடவேளையின் இறுதியிலையும் சிறகுகள் விரியட்டும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அன்றைய தினம் மாணவர்கள் கற்றுக்கொண்ட கருத்துக்களை வலுப்படுத்தும் வகையிலும் தானே சோதித்தறியும் வகையிலும் பயிற்சி நூல் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இவை மாணவர்களுக்கானது. அவற்றை மாணவர்கள் செய்ய வேண்டும். ஆசிரியர் கையேட்டில் பச்சை வண்ணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள் மாணவர்கள் கற்றலை அவர்களே அறியாத வகையில்
மதிப்பீடு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்டகத்திலும் உள்ள மதிப்பீடு செயல்பாடுகளின் பட்டியல் கையேட்டின் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கணக்கு பாடத்தை சூழ்நிலையியல் பாடத்தோட தொடர்பு படுத்தும் சில செயல்பாடுகள் பழுப்பு வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். கணக்கு பாட செயல்பாடுகளை 6 களங்களாக வகைப்படுத்தியிருக்கோம். செயல்பாட்டு களம், கலையும் கைவண்ணமும் களம், பொம்மலாட்ட களம், பாடல் களம், வினாடி வினாக்களம், பேச்சு மற்றும் தனிநடிப்பு களம், இப்படி 6 வகையான களங்களாக வகைப்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு செயல்பாட்டையும் அதற்கேற்ற களத்தில் உரிய துணைக்கருவிகளோடு செயல்படுத்தணும். முறையான திட்டமிடல் பாதி வெற்றிக்கு சமம். அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகளை முன்னதாகவே திட்டமிட்டு துணைக்கருவிகளை தயாரித்து புதியதோர் கற்றல் கற்பித்தல் வகுப்பறை சூழலை கட்டமைத்து இனிமையான கற்றல் அனுபவங்களை வழங்கிடுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் கணித ஆசிரியர் கையேட்டில் என்னை சுற்றி என்ற பாடத்தில் 3வது செயல்பாடாக உள்ளே வெளியே என்ற கருத்தை மையப்படுத்தி ஆடுபுலி ஆட்டம் என்ற விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டை குழந்தைகளோடு சேர்ந்து எப்படி விளையாடலாம் என்று பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். என்னங்கப்பா எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? விளையாட போறோமா? யார் சொன்னது விளையாட போறோன்னு? நான் எப்போ சொன்னேன்? ஏ அப்பா சூப்பர், வெரி குட், நல்லா கை தட்டிடுங்கப்பா, புத்திசாலி பிள்ளைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? விளையாட போறோம். அந்த விளையாட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜாலியான விளையாட்டு. விளையாடுவோமா? சரி, என்ன விளையாட்டு அப்படின்னா ஆடு புலி ஆட்டம். கேள்விப்பட்டிருக்கிறியா? ஆடு புலி ஆட்டம். இப்ப ஆடு யாரா இருக்கிற? சரி, இவ ஆடு. ஆடு எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. அடுத்தடுத்து விளையாடுவோம், சரியா? இப்ப நீ என்னது? ஆடு. லேக்கா ஆடு. அடுத்து புலி யாரா இருக்கிறீங்க? காவியன். இப்ப சரியா? ஆடு எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. அடுத்தடுத்து நம்ம ஆடாவும் புலியாவும் விளையாட போறோம், சரியா? காவியன் யாரா இருக்கிறான்? காவியன் புலி, லேக்கா ஆடு. ஆடை இப்ப புலி என்ன பண்ண போகுது? புடிச்சு சாப்பிட போகுது. நம்மெல்லாம் என்ன பண்ணணும்? ஆடை காப்பாற்றணும், சரியா? யாரை காப்பாற்றணும்? காப்பாற்றுவோமா? காப்பாற்றலாம். ரெடி? வெளியே இருக்கு, வெளியே இருக்கு. விடமாட்டோம், விடமாட்டோம். ஆட்டுக்குட்டிய பார்த்தோம். செப்ப பாத்துறாங்க. உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கு. விடமாட்டோம், விடமாட்டோம், பிடிக்க விடமாட்டோம். விடாதீங்க. இப்ப ஆடு புலிகிட்ட பிடிபட்டுருச்சு இல்லையா? சரி, இப்ப நம்ம புது ஆடு புது புலி வச்சு இன்னொரு முறை விளையாடுவோமா? சரி, யார் ஆடுனா? நீ ஆடு, நீ புலி. எல்லாம் வட்டத்துக்கு வாங்க. வா வா. பார்த்தோம் பார்த்தோம். உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கு.
விடமாட்டோம் விடமாட்டோம் பிடிக்க விடமாட்டோம். பார்த்தோம் பார்த்தோம் ஆட்டுக்குட்டிய பார்த்தோம். வெளியே இருக்கு வெளியே இருக்கு. பிடிக்க விடு விடு விடு. எல்லாரும் சூப்பரா விளையாண்டீங்க இல்லையா? இப்ப எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவோமா? வாங்க வாங்க. சரி, இப்ப முதல்ல நம்ம விளையாட்டு ஆரம்பிக்கும் போது ஆடு எங்க இருந்துச்சு? இல்ல. புலி எங்க இருந்துச்சு? வெளிய. அதுக்கப்புறம் புலி எங்க இருந்துச்சு? இல்ல. ஆடு வெளிய. சூப்பர். இந்த விளையாட்டுல இருந்து நம்ம உள்ளே வெளியே கத்துக்கிட்டோமா? வெரி குட். எல்லாரும் ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்கள். கை தட்டிடுங்க. சூப்பர், நன்றி. அனைத்து குழந்தைகளையும் இந்த விளையாட்டுல பங்கேற்க வைக்கிறோம். குழந்தைகளுக்கே தெரியாம உள்ளே வெளியே என்ற கருத்தை இந்த விளையாட்டு மூலமா மதிப்பீடு செய்ய முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பறைக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். இன்னைக்கு மேக்ஸில் அருகில் தொலைவில் அப்படிங்கிற டாப்பிக்கை பொம்மலாட்டம் வாயிலா எப்படி குழந்தைகளுக்கு எளிமையாக நடத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குட் மார்னிங் சில்ட்ரன். வெரி குட் மார்னிங். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கம்மா காலையில்? உப்புமா சாப்பிட்டீங்களா? வெரி குட். எல்லாம் ரொம்ப பிரிஸ்காக இருக்கீங்களே. இன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதனால் ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? நமக்கு நாம கிளாப் பண்ணிக்கலாமா? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் ஃபாஸ்ட். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். சரி குழந்தைங்களா, நம்ம கிளாஸில் விளையாடுறதுக்கு 2 நண்பர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க யாருன்னு பார்க்கலாமா? யாரா இருப்பாங்க? இல்லை, நோ நோ. சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவங்க பவ் வவ் அப்படி சொல்லி கத்துவாங்க. யாரு? வெரி குட். யார் அவங்க? கரெக்டாக சொன்னீங்களே. நாய்க்குட்டி எப்படி கத்தும்? பவ் வவ். வெரி குட். அழகாக சத்தம் பண்ணுறீங்களே. சரி, ஓகே ஓகே, நைஸ். அடுத்தது இன்னொருத்தர் வந்திருக்காங்கன்னு சொன்னல, அவங்க யாரா இருக்கும்? ராட் இல்லை, கேட்டும் இல்லை. நான் க்ளூ கொடுக்குறேன். அவங்க எப்படி கத்துவாங்கன்னு சொல்லட்டா? குவாக் குவாக். வெரி குட். யார் அவங்க? இது என்னது? இது என்ன பொம்மை இது? வாத்து எப்படிமா கத்தும்? சூப்பரா பண்ணீங்கடா. பார்த்துருக்கீங்களா? வாத்து பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்கம்மா? தண்ணியில இருக்கும் இல்லையா? எஸ், வெரி குட். இவங்க 2 பேரும் தான் இப்போ நண்பர்கள் நம்ம வகுப்பறையை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ 2 நண்பர்கள் பார்த்தா என்னமா பண்ணுவாங்க? நீங்க பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து விளையாடுவாங்க, பேசுவீங்க, விளையாடுவீங்க. ஆமா, இவங்க 2 பேரும் அதே மாதிரி இப்போ விளையாட போறாங்க. சரியா? பார்க்கலாமா? 2 பேரும் விளையாடுறாங்க. விளையாடிட்டாங்களா? விளையாடி முடிச்சதும் என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட்டுக்கு போகணும். ஆமா, இவ நண்பர்கள் அருகில் வந்தாங்க. அருகில் என்னமா? பக்கத்தில். அருகில் என்னது? சரிம்மா, 2 நண்பர்கள் வந்தாங்க, விளையாடுனாங்க. இப்போ வீட்டுக்கு போறாங்க. சரியா? வீட்டுக்கு எப்படி போறாங்க? தொலைவில், தூரமா போகணும் இல்லையா வீட்டுக்கு? தொலைவில் 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 போயிட்டாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க? அருகில் 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 வந்து விளையாடுனாங்க. இப்போ தொலைவில் வீட்டு. ஆமாண்டா, சரியா சொன்னீங்க. வெரி குட். அருகில்னா என்னம்மா? பக்கத்தில். வெரி குட். அருகில்னா என்னது? தூரமான்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? தொலைவில். கத்துக்கிட்டீங்களா? அருகில் தொலைவில் கத்துக்கிட்டீங்களா? ஓகே சில்ட்ரன், காலையில் நம்ம கிளாஸ்க்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இல்லை? யார் வந்தாங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களே. நாய்க்குட்டியும் வாத்தும் வந்தது. அதே மாதிரி இன்னும் 2 பேர் வரன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள கூப்பிடலாமா? வெயிட் பண்ணுங்க. அப்படியா? அச்சுச்சோ, அவங்க வரமாட்டாங்களாம்ப்பா.
நீங்கள் வெல்கம் ஃப்ரெண்ட் அப்படி கூப்பிட்டா தான் வருவாங்களாம். கூப்பிடுறீங்களா? எங்கே கூப்பிடுங்க. இப்போ வரப்போகிறாங்க. மியாவ். யாருங்க? இது என்னது? இது பூனை. பூனை உங்களுக்கு பிடிக்குமா? பூனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தூக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்குமா? வெரி குட். ஹேண்ட்ஸ் டவுன். எத்தனை பேர் வீட்டில் பூனை வச்சுருக்கீங்கம்மா? இவ்வளோ பேர்கிட்ட இருக்கா? உங்கள் பூனைக்கெலாம் பேர் வச்சுருக்கீங்களா? வேறு யார் வீட்டில் பூனை இருக்குது? கை தூக்குனீங்கம்மா. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பூனை பேர் என்ன? கம்சோவா? நல்லா இருக்கே. சரி, இப்போது பூனை எப்படி கத்துமா? இப்படி கத்துமா? சரி, இப்போ பூனைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பால் பிடிக்கும். அப்புறம் வேற என்ன பிடிக்கும்? ஆமாம், எலி பிடிக்கும். தெரிஞ்சிருக்கே, பரவாயில்லையே. வெரி குட். ஆமாம், எலி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இது என்னது? யாரையோ தேடுற மாதிரி இருக்கே இந்த பூனை. என்னையோ ஆமாம், வெளியே தேடிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படின்னா என்ன? இதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஏதாச்சும் சாப்பிட வேணுமா இந்த பூனைக்கு? எலியை தேடி கண்டுபிடிச்சிருமா? பார்க்கலாம். தேடிட்டு இருக்குது. தோ இங்க ஒரு எலியை பார்த்துருச்சு. இது என்னது? இது எலி நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த பசியா இருக்க பூனை அப்படியே அருகில் வந்து, எலியோட அருகில் வந்து இதை பிடிக்க போகுது. உடனே எலி பார்த்துருச்சு. அப்போ தொலைவில் தப்பிச்சு போகுது. தொலைவில் ஓடி தப்பிச்சிச்சு. சரி, முதல்ல பூனை என்னம்மா பண்ணுது? எதற்கு அருகில் வந்தது? சாப்பிட்றதுக்கு அருகில் வந்தது. உடனே எலி பார்த்து என்ன பண்ணுச்சு? தொலைவில் தப்பிச்சு ஓடிடுச்சு. அப்போ பூனை என்ன செஞ்சிச்சு? ஏமாந்து போச்சு. ஆமாம் தானே? ஓகே, இப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இதே போல் சில பொம்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒருத்தரை கூப்பிட்டு கொடுக்க போகிறேன். அவங்க நமக்கு செய்து காட்டுவாங்க. சரியா? பார்க்கலாமா? செய்கிறீங்களா? தனுஸ்ரீ வாங்க. ஹேமாவதி வாங்க. சூப்பர். இப்போது தனுஸ்ரீயும் ஹேமாவும் ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சாங்க. ஆமாம் தானே? முதல்ல யார் அருகில் வந்தது? யாரு? பூனை. தொலைவில் சென்றது யாரு? பூனை என்ன பண்ணுச்சு? அருகில் வந்தது. எலிக்கு அருகில் வந்தது. எலி என்ன செய்தது? தப்பித்து தொலைவில் சென்று விட்டது. புரிஞ்சதா? கற்றுக்கிட்டீங்களா? அருகில், தொலைவில். ஓகேம்மா, நீங்கள் ஏ குரூப், நீங்கள் பி குரூப். உங்கள் குரூப்புக்கு சில பொம்மைகள் தரப்போகிறேன். குரூப்லேருந்து 2 பேர் வந்து அதை போல் செய்து காமிக்கணும். சரியா? செய்கிறீங்களா? வெரி குட். என்ன? ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம் தெரியுமா? அருகில் தொலைவில் கேம். ஓகேவா? இப்போது மிஸ் அருகில் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் வரணும். சரியா? குதிச்சு பக்கத்தில் வரணும். அதே மிஸ் நான் தொலைவில் அப்படின்னு சொல்லும் போது பின்னோக்கி தூரமாக போகணும். பண்ணலாமா? அருகில் வெரி குட். தொலைவில் வெரி குட். நல்லா பண்ணீங்க. சரியா பண்ணீங்க. கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். சத்தமாக பண்ணுங்க. நல்லா சத்தமாக கிளாப் பண்ணுங்க. அருகில் தொலைவில் அப்படிங்கிற கணித கருத்தினை வகுப்பறையில் எப்படி பொம்மைகள் வச்சு எளிமையாக நடத்தலாங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்கறதுனால குழந்தைங்க எளிமையாகவும் விரைவாகவும் கற்றுப்பாங்க, சந்தோஷமாகவும் கற்றுப்பாங்க.
இதுக்கு பொம்மைகளுக்கு பதிலாக நம்ம முகமூடி பயன்படுத்தி கூட செய்யலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் கணித வகுப்பறைக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பொருட்களின் நகரும் தன்மை. குழந்தைங்களுக்கு எளிமையாக எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வகுப்பறையில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் குழந்தைங்களா. சரி, இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? சரி, நீங்களாம் பார்க்குக்கு போயிருக்கீங்களா? அங்கே என்னெல்லாமா இருக்கும்? ஊஞ்சல் இருக்கும். வெரி குட். அப்புறம் வேற என்ன இருக்கும்? பூக்கள் இருக்கும். சறுக்கிறதா? வெரி குட். அதெல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? அதில் எப்படி போவீங்க? சறுக்கி போவீங்க. வேற என்ன இருக்கு பார்க்கில்? வேற என்ன இருக்கு? ஏணி மேலே ஏறி சறுக்கி போவீங்க. சரி குழந்தைங்களா, நம்ம இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாம். சரியா? இது என்னம்மா இது? பால், பந்து. என்ன வண்ணத்துல இருக்கு இது? கிரீன், பச்சை வண்ணத்துல இருக்கு. வெரி குட், சரியா சொன்னீங்க. இப்போ மிஸ் இதுல வைக்க போறேன். இது என்ன பண்ணுதுன்னு கரெக்டா பாருங்க. எப்படிமா வந்தது இது? பந்து எப்படி வந்தது? கொடுங்க. உருண்டு வந்தது. ஸோ இந்த வளைவா இருக்க பொருள் எல்லாம் உருண்டு வரும். எப்படி வரும்? இந்த மாதிரி வளைவான பொருட்கள் எல்லாமே உருண்டு தான் வரும். எப்படி உருண்டு காட்டுங்க. கையில எப்படி உருண்டு 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 வரும். என்னெல்லாம் உருள்ற பொருட்கள் உங்களுக்கு தெரியும்? பார்த்துருக்கீங்க? பால் உருண்டு உருண்டு வரும். பலூன் உருண்டு வருமா? சரி. அப்புறம் டயர் பஸ் டயர்லாம் எப்படி போகுது? உருண்டு 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 போகுது இல்லையா? வெரி குட், வெரி குட். அடுத்தது இது என்னம்மா இது? சரி, இது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? இது எப்படி வந்தது? இது உருண்டு வந்ததா? எப்படி வந்தது? சறுக்கி வந்தது. இங்க பாருங்க, சாய்வை எப்படி சறுக்கி வருது பாருங்க. ஆமா. ஸோ ஏன் இது உருளல? ஏன் இது உருளல? தட்டையை கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. இது தட்டையா இருக்கிறதுனால அதால உருள முடியல. எப்படி இருந்தா உருளும் பொருட்கள்? வளைவா இருந்தாதான் பந்து போல, இது போல வளைவா இருந்தாதான் அது எப்படி வரும்? உருண்டு வரும். சரியா? இந்த டஸ்டர் இதுல பாருங்க, இது தட்டையா இருக்கிறதுனால இதால உருள முடியல. புரியுதாமா? இங்க பாருங்க, எப்படி வந்தது? சறுக்கி வந்தது. கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது இப்போ பாருங்க, இது என்னது? இது ஒரு உருண்டையான கட்டை. ஓகேவா? இதை மிஸ் இப்படி வைக்கிறேன். இது எப்படி வருது? இது உருண்டு வருது. உருண்டு வந்ததா இல்லையா? உருண்டு வந்ததா? இப்போ இதை திருப்பி வைக்கிறேன். எப்படி வருது பாருங்க, சறுக்கி வந்தது. எப்படி வந்தது? ஸோ இந்த பொருள் பாருங்க, இந்த கட்டை வந்து வளைவாகவும் இருக்கு, தட்டையாகவும் இருக்கு. ஆமாவா? வளைவா இருக்கிறதுனால என்ன பண்ணும்? பொருள் வளைவா இருந்தா என்ன பண்ணும்? உருண்டு போகும். இப்ப தட்டையா இருந்தா என்ன செய்யும்? சறுக்கி வரும். ஸோ இது ரெண்டு பண்புகளையும் பெற்றிருக்கு. வளைவாகவும் இருக்கு, தட்டையாகவும் இருக்கு. ஸோ இது உருண்டும் வரும், சறுக்கியும் வரும். புரிஞ்சுதா? இப்போ மிஸ் சில பொருட்களை கொடுக்குறேன். நான் கூப்பிடுறவங்க வந்து எனக்கு செய்து காட்டணும். சரியா? கீர்த்தி வாங்க, இங்கே உட்காருங்க. வாங்க, முன்னாடி வாங்க. இந்த பொருள் என்ன? இது பாருங்க, கரெக்டாக வச்சு செய்யுங்க. உருண்டு வருதா, சறுக்கி வருதான்னு சொல்லுங்க. கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சறுக்கி வந்தது. இந்த பொருள், இந்த பாக்ஸ் எப்படி வந்ததுமா? சறுக்கி வந்தது. வெரி குட். போங்க, பிளேஸ் போங்க. தீபிகா வாங்க, உட்காருங்க. செய்து காட்டுங்க, அவங்களுக்கு செய்து காட்டுங்க. இந்த பொருள் எப்படி வந்தது? உருண்டு வந்தது. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சரியா செஞ்சீங்க. ராதிகா, எங்கே செய்து காட்டுங்க. என்ன பண்ணுது இப்போ அந்த பொருள்? உருண்டு வந்தது. இப்போ எப்படி வந்தது? அது சறுக்கி வந்தது. ரெண்டுமே செஞ்சது. இந்த ரெண்டு பண்புகளும் இருக்கு. கிளாப் பண்ணுங்க ராதிகாக்கு. ஓகே சில்ட்ரன், பொருள் வந்து வளைவா இருந்தா உருண்டு போகும். சரியா? பொருள் தட்டையா இருந்ததுன்னா சறுக்கி போகும். அதுவே ஒரு பொருள் தட்டையாகவும் வளைவாகவும் இருந்ததுன்னா
உருண்டும் போகும், சறுக்கியும் போகும். சரியா? பொருள் வளைவா இருந்ததுன்னா எப்படி போகும்? எப்படிமா போகும்? சரி. பொருள் தட்டையா இருந்ததுன்னா எப்படி போகும்? வெரி குட். ஒரு பொருள் தட்டையாவும் இருந்து வளைவாவும் இருந்ததுன்னா அது எப்படி போகும்? உருண்டும் போகும், சறுக்கியும் போகும். வெரி குட். பால் எப்படி வந்தது? இந்த கட்டை எப்படி வந்தது? இது எப்படி வந்தது? உருண்டு வந்தது, சறுக்கியும் வந்தது. வெரி குட்மா, நல்லா சொன்னீங்க. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேம்மா, இப்போ நான் உங்கள் முன்னாடி சில பொருட்களை வச்சுருக்கேன். சரியா? அதில் நான் கூப்பிட்றவங்க வந்து ஒரு பொருளை எடுத்து அந்த பொருள் உருளுமா சறுக்குமா இல்லை உருளவும் செய்யும் சறுக்கவும் செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சு முதல் கட்டத்தில் உருளுற பொருளை மட்டும் வைக்கணும். உருண்டு போச்சுன்னா எந்த கட்டத்தில் வைக்கணும்? முதல் கட்டத்தில் வைக்கணும். அந்த பொருள் சறுக்கி போனால் இரண்டாவது கட்டத்தில் அந்த பொருளை வைக்கணும். ரெண்டுமே செய்தா உருளவும் செய்யணும் சறுக்கவும் செஞ்சா அந்த பொருளை மூணாவது கட்டத்தில் வைக்கணும். வைக்கலாமா? செய்றீங்களா? செய்து காட்டுறீங்களா? யாரை கூப்பிடலாம்? அர்ஷிதா வாங்க. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து செய்து காட்டுங்க. எப்படிமா வந்தது இந்த பாக்ஸ்? சறுக்கி வந்தது. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. எங்க வைப்பீங்க? எந்த கட்டத்தில் வைப்பீங்க? சறுக்கும். ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட் தேஜஸ்வி வாங்க. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து செய்து காமிங்க. எழுந்து வாங்க. மேலேருந்து வச்சு பாருங்க. எப்படி வந்தது பந்து? உருண்டு வந்தது. எடுத்து எந்த கட்டலமா வைப்பீங்க? வைங்க வைங்க. வெரி குட். சரியா பண்ணாங்களா தேஜஸ்வி? கிளாப் பண்ணுங்க. உட்காருங்கம்மா, இடத்துல உட்காருங்க. நெக்ஸ்ட்டு யோஷிதா வாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க, உட்காந்துக்கோங்க, உட்காந்து செய்யுங்க. வெரி குட். ஏதாவது ஒன்று எடுங்க. எடுங்க. எப்படி வந்தது அட்டை? இந்த கட்டை எப்படி வந்தது? சறுக்கி வந்தது. இது எதில் வைப்பீங்க? எந்த கட்டத்தில் வைப்பீங்க? வெரி நைஸ் வெரி நைஸ். கிளாப் பண்ணலாமா? வெரி குட். எடுத்துட்டு போங்க. கீர்த்தி வாங்க. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து செய்து காட்டுங்க. எப்படி வந்ததுமா? உருண்டு வந்தது. அப்புறம் வெரி குட். இப்படி எப்படி வந்தது? சறுக்கி வந்தது. இப்போ எதில் வைப்பீங்கம்மா? மூணாவது கட்டத்தில். வெரி நைஸ் வெரி நைஸ். கிளாப் பண்ணுங்க. ஓகே குழந்தைங்களா, ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டீங்க. பொருட்களின் நகரும் தன்மையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களே வந்து செய்து காமிச்சிங்க. வெரி குட். டயர் வந்து எப்படி போகும்னு சொன்னீங்க? உருண்டு போகும்னு சொன்னீங்க. தட்டையாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ உருண்டும் போகும், சறுக்கியும் போகும் டயர். சரியா குழந்தைங்களே? இந்த செயல்பாட்டு களத்தில் எளிமையான பொருட்களை கொண்டு மாணவர்களே செய்து பார்த்து கற்றுக்கொள்வதனால் இந்த பொருட்களின் நகரும் தன்மை எளிதில் அவங்க ஈஸியாக கற்றுக்க முடியுதுங்க. நன்றி, வணக்கம்.